வணக்கம் வெபுட் வியூவர்ஸ். நீங்க பாருங்க வெபுட் சேனல். நான் உங்க ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீசன் 1 பார்த்தவங்களுக்கு நம்ம டேமன் டார்கெரியன் பேர் ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கும். ஸோ இவர் தான் ப்ரோ படாஸான கேரக்டர்ன்னு சொல்லியிருப்பீங்க. பட் நம்ப சீசன் 2 பார்த்தவங்க என்னாதுடி இது? ஸோ அந்த மாரி தான் இருந்திருக்கும். ஸோ என்ன ப்ரோ இவரு இப்படி கேரக்டர் டவுன் ஆயிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு 2, 3 விஷயங்கள் வந்து மெயினா சொல்லலாம். அண்ட் இத நம்ம புக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லயும் பேசுறேன். நம்ம ஷோ பெர்ஸ்பெக்டிவ்லயும் நான் பேசுறேன். அண்ட் இதில வர எதுவுமே வந்து என்னோட பெர்சனல் ஒப்பீனியன்ஸ் தான். ஸோ இது யாரையாவது ஹேட் பண்ற மாரி இருந்தா சாரி. பட் இருந்தாலுமே ஷோல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உண்மைய தான் சொல்லி ஆகணும். அஸ் எ ரிவ்யூவரா நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு ஹவுஸ் ஆஃப் த டிராகன், தி டான்ஸ் ஆஃப் த டிராகனே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வுமன் ஸ்டோரி தான். எஸ் இது வந்து ஒரு வுமன வச்சு தான் வந்து ரிவால்வ் ஆகும். 2 பேர் நம்ம ஆலிசன் ஹைட்டவர், நம்ம ரெனேரியா டார்கேரியன். ஸோ இந்த 2 பேரோட இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் அண்ட் இத வச்சு தான் நமக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கேரக்டரா கொண்டு போவாங்க. மத்த எல்லாருமே வந்து மோஸ்ட்லி பேக்ரவுண்ட் கேரக்டர்ஸ் தான். இந்த 2 வுமன்ஸ் தான் நம்ம மெயின் கேரக்டர்ஸ் ஓகேங்களா. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம சில கேரக்டர்ஸ் மெயின்ஸா பார்ப்போம். பட் இப்படி பார்க்கும்போது இந்த 2 பேர வச்சு தான் இந்த ஸ்டோரியே ரிவால்வ் ஆகணும். அண்ட் இதுதான் நம்ம டான்ஸ் ஆஃப் த டிராகன்ஸ்ல நம்ம புக்ஸ்ல நம்ம ஆர்.ஆர். மார்ட்டின் காமிச்சிருப்பாரு. பட் நம்ம ஷோல என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ரெனேரியா வந்து பேடாஸா காட்டுனாங்க. பட் அத விட நம்ம டேமன் டார்கேரியன், மேட் ஸ்மித் வந்து வெறித்தனமா நடிச்சு குடுத்து அவுட் ஷைன் பண்ணிட்டாருன்னு கூட சொல்லலாம். இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜான் ஸ்னோ, நம்ம டெனரிஸ் இந்த 2 பேருமே நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ பார்க்கும்போது, இந்த 2 பேரையும் நீங்க தனித்தனியா தான் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம டெனரிஸ் வந்து சீசன் 6 வரைக்கும் தனியா இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பண்ற விஷயங்கள்லாம் நம்ம ஜான் ஸ்னோ கூட நம்ம கம்பேரே பண்ண முடியாது. அண்ட் ஜான் ஸ்னோவோட ஸ்டோரி வந்து நீங்க தனியா பார்த்துருப்பீங்க. ஒரு தனி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது, உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னா, நம்ம ஜான் ஸ்னோ பண்ண விஷயங்கள்லாம் அப்ப வந்து இன்னும் பெருசா தெரிஞ்சிருக்கும். நம்ம டெனரிஸ் பண்ண விஷயங்கள் அதுவுமே பெருசா தெரிஞ்சிருக்கும். பட் அந்த எங்கேயுமே அந்த கம்பேரிசன் நடந்திருக்கவே நடந்திருக்காது. ஸோ இவங்களும் படாஸ் அண்ட் இவங்களுமே வந்து ஒரு வெறித்தனமான ஒரு கேரக்டர்ன்னு நடந்திருக்கும். பட் இங்க என்ன ப்ராப்ளம் ஆயிட்டுன்னா, ரெனரியா இருந்த முக்காவாசி சீன்ஸ்ல நம்ம டேமன் டார்கேரியன் இருந்தாரு. அண்ட் நம்ம டேமன் டார்கேரியனோட ஒரு ஓவர் பவர்ட் ஆயிட்டார் நம்ம டேமன் டார்கேரியன். அண்ட் முக்கியமா ஃபேன் ஃபேவரைட் ஆயிட்டாரு. அண்ட் இந்த ஸ்டோரி எப்படி மாறிட்டுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சீசன் 1க்கு அப்புறம் ஏகப்பட்ட பேர் நம்ம டேமன் டார்கேரியன் வர்சஸ் எய்மண்ட் இந்த 2 பேர் தான் வந்து மோஸ்ட்லி நம்ம பிளாக்ஸோட பவர்ஸாவும், கிரீன்ஸோட பவர்ஸாவும் பார்த்தாங்க. ஸோ வுமன வச்சு ரிவால்வ் ஆன வேண்டிய ஸ்டோரி அப்படியே வந்து உல்டாவா நம்ம மென் கிட்ட போயிட்டு அண்ட் இதுதான் அந்த ஸ்டோரியோட ஒரு ஃபர்ஸ்ட் டவுன்ஃபால் ஆயிட்டு ஷோல. ஸோ ஷோல தப்பா பண்ணிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா, தப்புன்னே நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஷோ சீசன் 1ல அவங்க கரெக்ட்டா தான் போர்ட்ரே பண்ணாங்க. நம்ம டேமன் டார்கேரியன் கேரக்டர் நம்ம எய்மண்டோடதையும். பிகாஸ் எஸ் இது வந்து உண்மதான். பிகாஸ் நெறைய புக் ஃபேன்ஸ்க்கும் இப்ப நீங்க நம்ம டான்ஸ் ஆஃப் த டிராகன் இல்ல ஃபயர் அண்ட் பிளட்ல வந்து ஃபேமஸான ஒரு கேரக்டர்ல வந்து ஒரு ஃபேவரைட் கேரக்டர் கேட்டீங்கன்னா, நம்ம டேமன் டார்கேரியன் சொல்லுவாங்க கண்டிப்பா. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து இன்னெவிட்டபிள் தான். ஐ மீன் இது வந்து நீங்க எப்படி தான் காமிச்சிருந்தாலுமே வந்து கண்டிப்பா டேமன் டார்கெரியன் ஃபேன்ஸ்க்கு பிடிக்க தான் செய்யும். பட் இப்போ ஒரு மிகப்பெரிய ட்ராப் நடந்திருக்கும் நம்ம சீசன் 2ல. அவரோட கேரக்டர்ல அவர் மிகப்பெரிய ஒரு கேரக்டர் அசாசினேட் மாரி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா, ஹேரன் ஹால்ல அவர் வந்து ஒரு ஃபுல் சீசனுமே அவர ஹேரன் ஹால்ல உட்கார வச்சிருப்பாங்க. அண்ட் அவருக்கு முக்காவாசி சீன்ஸ் வந்து எதுவுமே பேடாஸா இருந்திருக்காது. இந்த முக்காவாசி சீன்ஸ் அவர் இருக்கிறது எல்லாமே நம்ம ரெனேரியா வந்து மோர் இதா காட்டணும். நம்ம ரெனேரியா வந்து ஒரு பவர் லெவல்ல காட்டணும் நம்ம டேமன் டார்கெரியனை விட அப்புடின்னா சொல்லி பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது நம்ப ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீசன் 2க்கு பேக் ஃபயர் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஆச்சு. என்ன ப்ரோ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் இது வந்து ஏகப்பட்ட மிக்ஸ்டு ரிவ்யூஸ் குடுத்துச்சு நம்ம சீசன் 2க்கு. அண்ட் முக்காவாசி டேமன் ஃபேன்ஸ் ஓரளவுக்கு வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம்லாம் ஆயிட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து நம்ம டேமன் டார்கெட் நீங்க எப்படி ப்ரோ இப்படி காட்டலாம்? ஹேரன் ஹால்லேருந்து வெளில வந்துருங்க. ஸோ ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து முடிஞ்சா பண்ணுங்க. நம்ம அஃபிஷியல் ஹச்பிஓட இன்ஸ்டாகிராம் பேஜ் போயிட்டு, அ நம்ப ஹவுஸ் ஆஃப் த டிராகன் போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, கீழ கமெண்ட்ஸ் மட்டும் படிச்சு பாருங்களேன். ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. நம்ம டேமன் டார்கெரியன் ஏன்டா ஹேரன் ஹால்லேயே உட்கார வச்சிருக்கீங்க? ஏன் நம்ம ஹேரன் ஹால்ல நம்ம டேமன் டார்கெட் இன்னும் வெளில விட்டு போல? ஸோ ஆலிஸ் ரிவர்ஸ்க்கு வந்து நெறைய பேர் கர்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அண்ட் நெறைய பேர் எதிர்பார்த்த ஒரு விஷயமே நம்ம டேமன் டார்கெரியன் சீசன் 2லயுமே அந்த அதே ஒரு ஆ கேரக்டர் லெவல மெயின்டெயின் பண்ணுவாங்கன்னு நெனச்சாங்க. பட் இது எப்படி ஆயிட்டுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜெய்மி லானிஸ்டர் ஒரு மிகப்பெரிய கேரக்டர் ஆர்க் குடுத்தாங்க. பட் கடைசில நம்ம ஜெய்மி லானிஸ்டரோட கேரக்டர் ஆர்க் எல்லாத்தையுமே வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப சீசன் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஃபேன்ஸ்க்கே பிடிக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ல அதே மாரி தான் பண்ட்டாங்கன்னு நான் நெனைக்கிறேன். எஸ் கடைசில அந்த கேரக்டர் வந்து நம்ம ரெனேரியாக்காக அவங்க சப்போர்ட் பண்றது, அந்த ஒரு ரீயூனியன் தான் நல்லா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே டேமன் டார்கெரியன் எப்படி ப்ரோ
நீங்க பேடாஸா கொண்டு வந்துட்டீங்க. ஸோ, அவர வந்து ரெட்யூஸ் பண்ணணுக்காக இந்த மாரி பண்ணிட்டீங்க. ஸோ, அவர எப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க காட்டலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க எப்படின்னு சொல்லி என்ட்ட கேட்டீங்கன்னா பர்சனலா, நான் என்ன சொல்லுவேன்னா, டேமன் டார்கெரியன நீங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கணும். எஸ். அப்படி இருந்தா எப்படி ப்ரோ நம்ம ரெனேரியாவுக்கும் நம்ம அலிசனுக்கும் சப்போர்ட் நடக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா சப்போர்ட் நடக்கும். பிகாஸ் நான் என்ன சொல்றேன்னா, ரெனேரியாவுக்கு வந்து ஒரு வுமன் சப்போர்ட் அதிகமாவே இருந்துச்சு. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டோரியே வந்து நம்ம ரெனேரியா பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஃபேன் ஃபேவரைட்ஸ் வந்து வரதான் செய்யும். ஸோ அதுக்காக நீ அந்த கேரக்டர வந்து நீங்க அசாசினேட் பண்ணவே முடியாது. ஏன் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நருட்டோல எத்தன பேருக்கு நருட்டோ பிடிக்கும்? ஸோ சிம்பிளாவே நான் கேட்கிறேன். நருட்டோல எத்தன பேருக்கு நருட்டோ பிடிக்கும்? அண்ட் ஒன் பீஸ்ல எத்தன பேருக்கு நம்ம லூஃபிய பிடிக்கும்? நீங்க வந்து ஏகப்பட்ட மெயின் கேரக்டர்ஸ் எடுத்துக்கங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ளீச்ல எத்தன பேருக்கு நம்ம இச்சிகோவ பிடிக்கும்? ஸோ இந்த மாரி வந்து பிக் 3யா இருக்கட்டும், இல்ல வந்து நம்ப அ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஃபேன் ஃபேவரைட் இருக்க தான் செய்வாங்க. அண்ட் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நருட்டோட ஃபேண்டம் பேஸ் எடுத்துக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க நருட்டோட ஃபேண்டம்ல அ இப்ப ரீசென்ட்டா கூட மோஸ்ட் ஃபேவரைட் கேரக்டர் யாருன்னா நம்ம மினட்டோ ஓகேங்களா? மினட்டோ நாமிகாசே தான். அண்ட் அது மட்டும் இல்லாம செகண்ட் ஃபேவரைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ப இட்டாச்சி உச்சியா. ஸோ இந்த மாரி இருக்கும்போது ஸோ நம்ம நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிஸ்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா 5வது, 6வது இடத்துல தான் வந்து இருந்திருக்காரு. ஸோ மெயின் கேரக்டர் அவரே வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்து, ஸோ அவருக்கு தாண்டுன கேரக்டர்ஸ் நம்ம சைட் கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் இருக்க தான் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அட்டாக் ஆஃப் டைட்டன் நம்ப லீவாய் அக்கர்மேன் ஸோ அவர பத்தியுமே பார்த்தா, அவருமே நம்ம எரன விட வந்து செம்ம ஒரு ஃபேமஸான கேரக்டர் ஆயிட்டாரு. எஸ் இந்த மாரி சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முக்கியமா நம்ம ஜுஜுட்சு கைசன் நான் சொல்ல மறந்துட்டேன். கோஜோ சட்டோரோ ஸோ அவரு வந்து இன்னும் ஃபேமஸ் ஆயிட்டாரு நம்ப இட்டோடோரி யூஜிய தவிர்த்து. ஸோ அப்படி இருக்கும்போது, எஸ் ஃபேன் ஃபேவரைட் கேரக்டர்ஸ் வந்து இருக்க தான் செய்வாங்க. ஸோ அதனால நீங்க வந்து அவங்கள வந்து குறைக்க நினைக்கக்கூடாது. பிகாஸ் என்னதான் வந்து ஃபேன் ஃபேவரைட் கேரக்டர்ஸ் வந்து நீங்க வந்து அதிகமா இருந்தாலுமே சரி, இல்ல வந்து அவங்களுக்கு தான் நீங்க மோர் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கனாலுமே சரி, எம்சிஸ் எப்போதுமே ஐ மீன் மெயின் கேரக்டர்ஸ் எப்போதுமே இப்ப ஷைன் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கு வந்து டைம் தான் தேவை. ஓகேங்களா? டைம் வந்து இப்ப பில்டப் பண்றதுக்கு டைம் தான் தேவை தவிர, நீங்க வந்து உடனே நம்ம டேமன் டார்கெரியன், ஹேரன் ஹால்ல இவ்ளோ நேரம் உட்கார வச்சிருக்குன்னு தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம டேமன் டார்கெரியன் வந்து இந்த மாரி ஒரு ட்ரீம்ஸ், ஹாலுசினேஷன்ஸ் இந்த மாரி போகணும்னு சொல்லி அவசியம் இல்ல. எஸ் இத காமிச்சிருக்கலாம். காமிச்சுட்டு வந்து ஒரு 3 டூ 4 எபிசோட்ல காமிச்சுட்டு, அவர் ரிவர் மேன எப்படி லீட் பண்றாரு, அந்த மாரி கூட கொண்டு போயிருக்கலாம். பட் இங்க வந்து நம்ம ரிவர் மேன வந்து அவர் வேற மாரி லீட் பண்ணதாவும், அண்ட் ரிவர் மேன் வந்து ஒரு டார்கெரியன் கிட்ட வந்து ஃபைட் பண்றது ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய விஷயம். பிகாஸ் ஆஸ்கர் டல்லி சின்ன பையன் அண்ட் நல்லா ஆக்டிங் பண்ணியிருந்தாரு. பட் நீங்க ரிவர்மேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, லைக் அவங்க தான் அந்த நம்ப வெஸ்ட்ரோஸ்ல ஒரு பீஸான ஹவுஸ் மாரி. ஸோ யார் பிரச்சனைக்கும் வந்து போக மாட்டாங்க. அண்ட் அவங்கள நீங்க கன்வின்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் ரிவர்மேன் வந்து அவங்க மேல ஒரு எப்போதுமே ப்ரைடா தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு என்னன்னு தெரியும். ஏன்னா அவங்க வந்து சென்டர் ஆஃப் த 7 கிங்டம்ஸ் அண்ட் அது மட்டும் இல்ல மிகப்பெரிய வால் இல்ல அவங்கள்ட்ட. அண்ட் அவங்களோட ரீஜன் பார்த்தீங்கன்னா, நீங்க ஈஸியாவே ஆர்மீஸ கொண்டு போலாம். அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க குரோனுக்கு தவிர்த்து ஏதாவது ஒரு மிகப்பெரிய ரிபல்லியன் மாரி பண்ணாங்கன்னா, ஈஸியாவே நம்ம க்ரௌன் அவங்கள ஸ்மாஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ரிவர்மேன் ஒரு டார்கெரியன் இருக்கிறது ஒரு பெரிய விஷயமா தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. அண்ட் அப்படி பார்க்கும்போது, கண்டிப்பா நம்ப ரெனேரியா கேரக்டர் எண்ட்ல காமிச்சு அவங்கள்ட்ட 3 டிராகன்ஸ் இந்த சீன்லாம் அப்படியே வச்சுட்டு, நம்ம டேமன் டார்கெரியனோட கேரக்டர் ரொம்ப ட்ராப் பண்ணாம ஐ மீன் ரொம்ப ட்ராப் பண்ணாம, ஓரளவுக்கு கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் டைமிங்ஸ் குறைச்சுக்கலாம். என்ன கேட்டீங்கன்னா, நான் ஒரு ஷோ ப்ரொடியூசர் கிடையாது. நான் ஷோ ரன்னர்லாம் கிடையாது. பட் நான் இதான் ஃபீல் பண்றேன். மேபி அவர் கொஞ்சம் டைம ரெடியூஸ் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நருட்டோல நம்ம இட்டாச்சி கொஞ்சம் டைம் தான் வந்தாரு. பட் அவரோட பிரசன்ஸ் அதிகமா இருந்துச்சு. ஸோ அதே மாரி நம்ப டேமன் டார்கெட்டோட டைம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு ஒரு சீசன் கொஞ்சம் கொஞ்சமா ஐ மீன் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அவர ஒரு எபிசோட்ல ஒரு 5 மினிட்ஸ் காட்டுறதா இருக்கட்டும், மேபி ஒரு 10 மினிட்ஸ் காட்டுறதா இருக்கட்டும் அப்டின்னா, மோஸ்ட்லி ஃபேன்ஸ் ஓகே நம்ம டேமன் டார்கெட் காமிச்சாங்க. பட் அவர் ஃபோக்கஸ் நம்ம ஃபுல்லா நம்ம ரெனேரியா மேல இருந்துச்சுன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. பட் நீங்க டேமன் டார்கெரியன் காட்டுற இடத்துல தான் அவர ஒரு மாரி ஐ மீன் ஒரு மென்டல் ஸ்டேட் இல்லா இருக்கிற மாரி காட்டியிருக்கீங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய கேரக்டர் ட்ராப் தான் நான் சொல்லுவேன். அண்ட் இது எல்லாருக்குமே உண்மையான ரீசன் தெரியும். இந்த ஸ்டோரி திருப்பி நம்ப வுமன்ஸ வச்சு ரிவால்வ் பண்ணணும் அப்டின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் உண்மை. அண்ட் அதுதான் ஒரு நல்ல சொல்யூஷன் கூட. பிகாஸ் இனிமே அவங்க நம்ம டேமன் டார்கெனுக்கு அவருக்கே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்தாங்கன்னா, கண்டிப்பா அந்த ஸ்டோரி ஃபுல்லாவே மாறியிருக்கும். பட் அத பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. பட் அதுக்குன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபேவரைட் கேரக்டர் டிராப் ஐ மீன் அவரோட கேரக்டரே ஃபுல்லா டிராப் பண்ணது
ஒரு எப்படி சொல்லலாம்? அத வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணியிருக்கலாம்னு நான் நெனைக்கிறேன். அண்ட் எஸ் எப்போதுமே இப்ப ஒரு ஸ்டோரியில ஒரு மெயின் கேரக்டர் எழுதுறீங்கன்னா, அவங்கள விட வந்து அந்த ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து வைப்ரன்ட்டா இருப்பாங்க. அண்ட் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து ஃபேமஸ் ஆவாங்க. ஸோ அதுதாங்க ஒரு நல்ல ஸ்டோரிக்கு அழகு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் அதுல வந்து நம்ப ஜாப்பனீஸ் மங்காக்காஸ் ஏகப்பட்ட பேர் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ நெறைய எம்சிஸ விட பிகாஸ் நான் பர்சனலா ஃபீல் பண்றத நான் சொல்றேன். நான் ஹஜிமே இசயாமா ஸோ அவர் தான் நம்ப அட்டாக் ஆன் டைட்டன் எழுதினவரு. ஸோ அவர் எல்லா கேரக்டர் டிசைனும் பாருங்களேன். மிகாசாவா இருக்கட்டும், இல்ல நம்ப லீவாயா இருக்கட்டும், இல்ல நம்ப எர்வின் ஸ்மித்தா இருக்கட்டும். ஸோ இந்த மாரி எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு காம்ப்ளக்ஸா இருப்பாங்க. பட் ஃபேன் ஃபேவரைட்ஸ் வந்து இருக்க தான் செய்வாங்க. அதுக்குன்னு அவர் வந்து நம்ம எரன் ஏகர் வந்து கேரக்டர் ட்ராப் பண்ணல. அந்த ஸ்டோரிய கடைசியில அவர வச்சு தான் அந்த முடிச்சாரு. என்ன அவருக்கு வந்து டைம் தான் எடுத்துச்சு தவிர, அந்த கேரக்டர் வந்து அந்த அப்படியே விடல அண்ட் ட்ராப்பும் பண்ணல. ஸோ அப்படிதான் நான் நெனைக்கிறேன். எஸ் நம்ம ரெனேரேக்கு வந்து நம்ம பேட்டில் ஆஃப் காலோட இல்ல ஃபால் ஆஃப் கிங்ஸ் லேண்டிங்ல மிகப்பெரிய ஒரு ரோல் இருந்திருக்கும். அண்ட் இந்த சீசனுமே வந்து அந்த பெர்மித்தார், நம்ப சில்வர் விங், நம்ப அ சீ ஸ்மோக் எல்லாமே இருந்து அந்த ஒரு சீன் இருந்துச்சுல்ல. ஸோ அது பக்காவா இருந்துச்சு. ஸோ அந்த சீன் மட்டுமே போதும்னு நான் நெனைக்கிறேன் இந்த சீசனுக்கு. வெறித்தனமா இருந்திருக்கும் நம்ம ரெனேரோட கேரக்டர வந்து பூஸ்ட் பண்றதுக்கு. பட் இங்க அப்படியே மாத்திட்டாங்க. ஸோ இது வந்து என்னோட ஒரு பெர்சனல் ரேண்ட் மாரி தான் இருந்திருக்கும். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி எந்த ஒரு ஒப்பீனியன்னா இது என்னோட ஒப்பீனியன் தான். ஸோ இது வந்து எந்த ஒரு ஹேட் டு ஷோஸுமே கிடையாது. ஏன்னா பெர்ஃபெக்ட்டா தான் பண்ணிட்டுருக்காங்க. பட் அத கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, கண்டிப்பா நம்ம ஷோல இன்னும் வந்து நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகன் ஃபேன்ஸ்க்கு வந்து அதிகமா இருக்கும். அண்ட் லாயலா இருக்கிற ஃபேன்ஸுமே வந்து இன்னும் அதிகமாவாங்கன்னு சொல்லி நான் நெனைக்கிறேன். ஸோ நீங்க என்ன சொல்லி மறக்காம கீழ கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அண்ட் தென் திஸ் ஹோஸ்ட் பாஸ் சைனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃபிரெண்ட்ஸ்.